ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் 1000, 28 மாசம் 1 ரூபா உங்களுக்கு கொடுக்கும். முதல் 28 மாசம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டாங்க, அண்ணே 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எப்ப கொடுப்பீங்க? டிடிஆர் சொன்னாரு, நாங்க சொன்னோம், ஆனா எப்பன்னு சொன்னோம். 28 மாதம் கழித்து 29வது மாசத்துல முதல் 1000 ரூபாய், 32 மாசம் 32,000, பொங்கல் கணக்கெல்லாம் சேர்த்துனா 5000, 37,000. 5 வருஷத்துல 1825 நாள் இருக்குங்க. வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷம் 1825. 1825 நாள்ல 37,000னா ஒரு நாள்ல 20 ரூபாய் கொடுத்துருக்கணும். 20 ரூபாய் தாய்மார்கள், ஒரு நாள் 20 ரூபாய். இந்த மாதிரி வச்சுக்கணும். சரி, கடன் ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன். இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,80,000 ரூபாய் கடன். அப்ப ஒரு ரேஷன் அட்டையில 2,70,000 ரூபாய் கடன் வாங்கிருக்காங்க. 1825 நாள் வகுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபாய். அந்த அம்மா என்னை பாக்குறாங்க, காய்கறி ரூபாய் பாக்குறாங்க, கடனை வாங்குறது எண்ணி பார்த்து கை காட்டுறாங்க. அம்மாவுடைய ரேஷன் அட்டையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன் வாங்கிருக்கு. இப்ப புரியுதுங்களா? 150 ரூபாய் இந்த பாக்கெட்ல கடன், 20 ரூபாய் இந்த பாக்கெட்ல 130 ரூபாய் அவங்க எடுத்துருக்காங்க. இது பேர் தான் கருணாநிதி கடன் உள்ளதுங்க. இது பேர் தான் திராவிட மாடல் அரசு. அதனால் எந்த அடிப்படையில யாருக்கும் நல்லது செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் 5 வருடங்களும் டைம் பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. கடைசி பற்றி டைம் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய